ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லஞ்ச் ரெசிபி. சூடான சாப்பாட்டில் சுட சுட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் முட்டை பொரியலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்குவோம். இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை இந்த மாதிரி 4 பக்கமாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிட்டு இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அது நம்ம வச்சிருந்த எண்ணெயிலேயும் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி துண்டு, ஒரு 4-5 பூண்டு இதை நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 2 மீடியமான தக்காளி. இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துருவோம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நீங்கள் நல்லெண்ணெயில் கத்திரிக்காய் வதக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துருவோம். இதை வதக்கி இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு சில்லு தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சும்மா கொஞ்சம் வதக்கினா போதும். வதக்கி முடிச்சுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அதே வடச்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்குவோம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 10 இலை கருவேப்பிலை இலையை கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலைக்கு அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு நம்ம செய்கிறோம்னா வெந்தயம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம், நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், எந்த வெங்காயம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி காரம் இருக்காது. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதான் என்னுடைய ஸ்பூனுடைய அளவு. இந்த ஸ்பூனில் தான் நான் கணக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஸ்பூன் வச்சு அதை கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. இதில் தான் நான் மிளகாத்தூள் எல்லாமே எடுப்பேன். அந்த ஸ்பூன் அளவுக்கு நான் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச புளிக்குழம்பு பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிக்குழம்பு பொடி எப்படி அரைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு காட்டுறேன். புளிக்குழம்பு பொடி நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். இது கூட நம்ம வேர்க்கனே அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த விழுதை இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம புளியை ஊற வச்சு எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதை நான் தண்ணியை கரைச்சி எடுத்திருக்கேன். இதையும் கெட்டியாக நம்ம புளியை கரைச்சதை எடுத்து ஊற்றிக்குவோம். இது நல்லா இப்போ கொதிக்கணும். கொதித்து அந்த மிளகாய் பொடியோட வாசனை எல்லாமே போகணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இது நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுவோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து திருப்பி நம்ம எடுத்து பார்க்கலாம். தான் நல்லா கொதித்து சுற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம கத்திரிக்காவை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காவை இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கத்திரிக்காயில் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஏன்னா அப்போ தான் இதுக்குள்ளே காரம் உப்பெல்லாம் இறங்கும். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி தான் நம்ம எண்ணெயில் வதக்கியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ நம்ம இது பண்ணும்போது அந்த குழம்புல நல்லா கத்திரிக்காயில் நல்லா காரம் உப்பு எல்லாமே நல்லா இறங்கிடும். கொஞ்சம் நேரம் மூட வச்சு அதை கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது. உங்களுக்கும் தோணுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இது கூட நான் இன்றைக்கி சேர்ந்து சாப்பிட்றதுக்கு முட்டை பொரியல் செய்ய போகிறேன். வாங்க முட்டை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா பொரியட்டும். நம்ம அதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்னதாக. நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இது நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட முட்டையை ஆட் பண்ணணும். இது கூட 5 முட்டை எடுத்திருக்கேன். இது நல்லா உடச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு நமக்கு மிளகுத்தூள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஆனால் மிளகுத்தூளே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துருக்கோம். அவ்வளோதான், நமக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் முட்டையும் நமக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அம்மு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.